அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு எபிசோட் டைரி ஜேர்னி 11. ஓகே, இந்த எபிசோட் நம்ம எங்கே போக போகிறோன்னா, எங்கே போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சோஷியல் மீடியாவில் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இந்த மாதிரி உயரமான பில்டிங் கேலில் நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேல்சிசி தெரியும், இது காமன் தான். பட் அதே டைமில் நம்ம கந்திங்க பார்க்க முடியாது, அது தூரமாக இருந்து நானும் யோசித்தேன், எப்படா அது பாசிபிள் அப்படின்னு. அந்த டைமில் இந்த நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா, இந்த வெளியே நாங்கள் சைனீஸ் நியூ இயருக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு இந்த பிளேஸுக்கு போகலாம், அதுதான் அந்த வீலாக்கே நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் அந்த பிளான் பண்ண அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் அந்த டைமில் அவன் கொண்டோவில் போய் தங்கியிருந்தேன். அவன் கொண்டோவில் தங்கும்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவன் கொண்டு கொஞ்சம் 29 மாதிரி. அங்கே இந்த தூரத்தில் லைக் யூஸ்வலாக கேல்சிசி எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதே டைமில் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், கந்திங் ஹைலாண்ட் சீரியஸ்லி அந்த டைமில் நான் பார்த்தேன். நானும் யோசித்தேன், எப்பட்றா இங்கேயும் அங்கே இருக்குது கந்திங் ஹைலாண்ட் தெரியுது. லைக் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வானத்தில் லைட்டு மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அந்த ஆட்டோ மட்டும். இட்ஸ் லுக் சர்ப்ரைஸில். அதே டைமில் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்க்கணுன்னு. பட் அந்த டைமில் எனக்கு கிடச்சிது. அண்ட் முக்கியமான விஷயம், மறுநாள் நான் சைனீஸ் நியூ இயரா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா 12 மணி வந்தோடனே ஃபுல் கலர்ஃபுல்லான பட்டாசுலாம் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. என்ன அதுன்னா பார்த்திங்கன்னா, அந்த பட்டாசுலாம் யூஸ்வலாக நம்ம கொளுத்தணுன்னு மேலே வரைக்கும் போவோம், ரொம்ப ஸ்கை வரைக்கும், ரொம்ப லெவல் வரைக்கும் போவோம் அப்படின்னு. பட் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் லெவல் வரைக்கும் தான் அந்த வான வெடியே போகுது. இந்த எபிசோடில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, சன்வே லகூன். வீடியோ கண்டினியூ பண்ணுற மாதிரிக்கு நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோ ப்ரொமோஷனுக்காக செய்யலை, இது ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோ உங்களுக்காக எடுத்த ஒரு வீலாக் தான் இந்த வீலாக்கு. இந்த வீலாக்கில் நம்ம போகிற பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான். நம்ம சொந்த ஓன் ட்ரான்ஸ்போர்ட் பாய்க்கவே இல்லை. நான் தங்கினது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஹவுஸில் கொண்டோவில் முஹிபாவில். அங்கேருந்து நான் புட்ரா ஹைஸ்க்கு எல்ஆர்டி எடுத்தேன். புட்ரா ஹைஸ்லேருந்து எல்ஆர்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நேராக USG 7 அங்கே இறங்கி அண்ட் தென் நாங்கள் BRTக்கு போனோம். அண்ட் தென் முக்கியமான ஷேரிங் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபார் மலேசியன்ஸ் 6 ringgit ஒன்லி 1 day பாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரெயினில் எங்கே வேணால் போயிட்டு வரலாம். அண்ட் தென் BRTக்கும் சப்போர்ட் பண்ணலாம். BRT பார்த்திங்கன்னா ஒரு பஸ் சர்வீஸ் மாதிரி. அது சன்வேக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். லைக் அது போகிற இடம் பார்த்திங்கன்னா எல்லா சன்வேயில் சத்யஜயா, அதுக்கப்புறம் சுபாஞ்சயா, அதுக்கப்புறம் சுபாஜயா போகாது, சத்யஜயா, சன்வே லகூன், அதுக்கப்புறம் சன்யூ மோனாஷ், அதுக்கப்புறம் சன்மெட் போவோம். இன்னும் கொஞ்சம் இடம்லாம் இருக்குது, நான் மறந்துட்டேன். நாங்கள் போனது சன்வே லகூனுக்கு. நாங்கள் சன்வே லகூனுக்கு போனோம். இந்த 6 ringgit மலேசியா கொடுக்குற அந்த 1 day பர்சன்டேஜ் கொஞ்சம் ஓர்த்தலாம். ஏன்னா நான் போட்ட கலெக்ஷன் படி பார்த்திங்கன்னா, நான் இந்த எல்ஆர்டி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே 12 ringgit ஒரு 30 ringgit சம்திங் கொஞ்சம் அதுக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் திஸ் வெரி குட் ஃபார் மீ. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம BRTலேருந்து இறங்கி நெக்ஸ்ட்டு நம்ம சன்வே லகூனுக்கு நடந்து போகிறது தான். அங்கேருந்து நம்ம சன்ரைஸ்லாம் பார்த்துக்கிட்டு அந்த டைம் ரொம்ப ஏர்லியாக நம்ம கிளம்பிட்டோம். ஏர்லியாக கிளம்பிட்டு நம்ம சன்வே லகூன் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு அங்கேயே கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படின்னு இருந்தோம். அண்ட் தென் சன்வே லகூன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சன்வே பிரமிட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம் பாருங்க ஒரு இடத்துக்கு.
சன்வே லகூனோட மெயின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இஸ் தீம் பார்க். ஸோ அந்த தீம் பார்க்கில் வந்து நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறோமே. ஸோ நாங்கள் எடுத்த டிக்கெட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எடுத்தோம். ஸோ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பார்க் என்னால் போக முடியும். என்ன எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு டிக்கெட் கிடச்சிச்சு. என்ன பார்த்தீங்கன்னா நைட் பார்க் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நைட் பார்க் என்னன்னே நான் அந்த வீடியோ பின்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் போனோடனே அந்த டைமில் வந்து ஷோஸில் நடந்தாங்க. அந்த டைம் சைனீஸ் நியூ சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து லயன் டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் போகிற டைம் வந்து உண்மையால் கியூ செம்ம பெருசு. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் உள்ளே பூந்தோம். ஸோ உள்ளே பூந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன கேம்ஸ் விளாடணுமோ விளாண்டு முடிச்சிடும். அண்ட் தென் முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சன்வே லகூனுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மணி ஏற்றுருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா வெளியே 1.5 வெளி ஐஸ்கிரீமை உள்ளே தெளிக்கி வைக்கிறாங்க. ஸோ அங்கே சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாசிலமாகவே ஒரு 20 வருது. ஸோ நானும் பார்த்தேன், என்னோட சாப்பாடில் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கேன்னு. ஸோ நீங்கள் குறைவான அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களால் திருப்தி அவ்வளோ சாப்பிட முடியாது. அண்ட் தென் அதுவும் மீறி நீங்கள் சாப்பிட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் முடிஞ்சால் வந்து ஒரு ஹாஃபாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்க கேம்ஸ் அப்படி இருக்கும். 300 டிகிரி 60 டிகிரிலாம் சுற்றுது. ஸோ கொஞ்சம் வார்மிங் வர மாதிரி அதெல்லாம் இருக்கும். ஸோ நம்மளும் வந்து நிறைய கேம்ஸ்லாம் வேறு உள்ளே விளாண்டுருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாரி. ஸோ பிகாஸ் நான் டைரி ஜேர்னி வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து எபிசோட் 10 வரைக்கும் வந்து நான் 2024 எடுத்தேன். ஸோ இந்த எபிசோட் வந்து 2025 வீடியோவாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த தீம் பார்க் எங்கே போனோம் இல்லை அடுத்த பிளேஸ் எங்கே போனோம் கொஞ்சம் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்குன்னு டைம் இருந்துச்சுன்னா ஸோ நான் அங்கே போனேன். அண்ட் முக்கியமான விஷயம், ஸோ இந்த டைரி ஜேர்னி நான் வந்து முக்கியமாக என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எப்படி போகலான்னு. பிகாஸ் எல்லாருனாலையும் வந்து ஒரு காடி அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து ரெண்ட்டும் ரொம்ப பேர் வந்து யோசிப்பாங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி போகலான்னா என்னோடய குறிக்கோள். ஸோ என்னோடய மிஷனுக்கு நீங்களும் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஸோ என்ன
அனிமேஷன் டைமு மார்னிங் டைமு இப்போ நாங்கள் ஃபுல்லாக ஒரு கேம்லாம் முடிச்சு ஒரு யாருக்கு 6 மணிக்கெலாம் வந்து வெளியே போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து தான் இப்போ தான் நான் சொல்ல வரேன் நைட் பார்க்கில் அப்படி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நைட் பார்க்கில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கேம்ஸ் இருக்கும். பட் வந்து நார்மல் டேயில் மீன்ஸ் வந்து டே டைம் ஒரு கேம்ஸோட நைட் பார்க்கில் வந்து கொஞ்சம் குறவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நைட் பார்க்கில் போனீங்கன்னா வந்து லைக் சின்ன பிள்ளைங்க சுட்டபிள் மாதிரி அவங்களுக்கு விளாட்றதுக்கு இடம்லாம் இருக்கும். அண்ட் அங்கே வாட்டர் ஸ்லைட் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வாட்டர் ஸ்லைட் பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த டைம் வந்து ஃபுல்லாக கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து அவ்வளோ நிறைய இருக்கிற விளாட்டத்துக்கு அப்படி தான் நினச்சி நாங்கள் உள்ளே பூந்தோம். பட் வந்து வாட்டர் ஸ்லைடில் ஒன்று பூந்தோம். ஸோ அது தண்ணி படாத நினச்சோம். அந்த டைமில் வந்து தண்ணி ஓவராக இருந்துச்சு. ஸோ என்னோடய சட்டை முக்கால்வாசிலாம் நனைஞ்சிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் குளிப்பீங்களா அந்த டைம் வாட்டர் ஸ்லைடெலாம் போய்ட்டு வரீங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட் பார்க்கில் வாட்டர் ஸ்லைட் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் பர்சனல் அட்வைஸில் அப்படி நைட் பார்க் போனீங்கன்னா.